ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேந்தன். இன்னைக்கு சோயா சங் கிரேவி தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதுக்கு நான் ஒரு 2 கப் சோயா எடுத்துக்கிட்டேன். சின்ன சோயா தான் எடுத்துக்கிட்டேன். அதை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். அதில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற அந்த சோயாவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் பிழிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. பே லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு 2 ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா பெருஞ்சீரகமும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகாவும் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா சாட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணும்போது நீங்கள் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாது. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா சாட் பண்ணிகிட்டே இருங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் இருக்கிற ரா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கிரேவி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மசாலா தூளை இது கூட 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா கரம் மசாலாவும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான வாட்டரை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நான் பால் ஆடை எடுத்துக்கிறேன். இது எப்படின்னா நம்ம அன்னைக்கு சேர்த்து வச்ச பால் ஆடை தான். இல்லை எந்த ஸ்மெல்லும் வரக்கூடாது. அப்படி உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னா இந்த கிரேவிக்கு கொஞ்சம் ரிச் டேஸ்ட் இது கொடுக்கும். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த கிரேவி ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ரிச் அரோமாவாக இருக்கும். ஸோ நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் சோயா சங்கை இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கிரேவி கொஞ்சம் கொதிக்கட்டும். நமக்கு கொதிச்சு வர ஸ்டேஜில் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கறி லீவ்ஸ் தான் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் கொரியாண்டர் லீவ்ஸ் இல்லை. ஸோ அப்புறம் ஃபைனலாக என்னென்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் தான் இந்த கிரேவிக்கு நமக்கு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அது அந்த ஹீட்லேயே நமக்கு மெல்ட் ஆயிரும். இதை சர்வ் பண்ண வேண்டியதான். இதை நீங்கள் ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம், தோசை கூட சர்வ் பண்ணலாம், இட்லி கூட சர்வ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சோள மாவில் இட்லி பாயில் பண்ணியிருந்தேன். அது கூட வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம். சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பை.